நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், ஐயோ திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதோட எதிர்க்கட்சியா இருக்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க, அவங்கெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்களாம் வேற மாதிரி அப்படின்னு நினைச்சா, இந்த ஒரு என்ன படம் அது, இந்த கோவில் படத்தில் வந்துட்டு இந்த நல்லா தட்டி மாதிரி வந்துட்டு சிலம்பம் கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு நிற்பானுங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த டிஎம்கே கட்சி. இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களை வெளிலேருந்து எதுக்குடா ஒருத்த வந்து அழிக்கணும், உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்களே. இந்த திமுக அப்படின்றது ஒரு பேர் இயக்கமா எல்லாரும் பார்த்து மிரண்ட பயந்த ஒரு கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சீமான் மாதிரி அந்த சில்லற கட்சி இருக்குல்ல, இந்த சீமான் நடத்துறானே, கிட்டத்தட்ட அந்த கட்சி ரேஞ்சுக்கு இப்போ இந்த திமுக வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த சீமான் கட்சி இந்த பாலிடிக்ஸ்ல வழக்கமாக ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியல் பண்ணாங்களே, அந்த இடத்துக்கு இவனு வந்துட்டானுங்க. அந்த இடத்துல இந்த சீமான் கட்சி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. இப்போ இந்த ஜென்சி மீட்டப் அப்படின்னு ஒன்று வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து எதை பற்றி பேசணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா திண்டாட்டம், இந்த விலைவாசி உயர்வு, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, இதை பற்றி தானே பேசணும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, மண்டபமாக புக் பண்ணி அடுத்த தலைமுறைக்கான அந்த அரசியலை பண்ணுங்கடா, அவங்கள வழி நடத்துகிற மாதிரியான ஒரு மீட்டப்பை வைங்கடா அப்படின்னா நக்கல் நையாண்டி மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இந்த என்ன சொல்றது, இந்த கலக்க போது யார் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா இந்த கலக்க போது யார் ப்ரோக்ராம் பண்றதுக்காக நாங்க என்னமோ புரட்சி புயல் புண்ணாக்கு நாங்க நினைச்சா ஆட்டிடுவோம் கலட்டிடுவோன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. டேய் இது விஜய் டிவி ப்ரோக்ராம்டா, விஜய் டிவி ப்ரோக்ராம் நீங்க எதுக்கு மண்டபம் புக் பண்ணி பண்றீங்க? விட்டா நாளை பின்ன உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டு வந்து ஜட்ஜா உட்கார வைக்கும் பொழுது, இந்த ஈரோடு மகேஷ் இந்த தாடி பாலாஜிலாம் ஜட்ஜா உட்காராங்களா, அந்த மாதிரி அவங்கள ஜட்ஜா உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்தல போல இருக்கு. நீங்க ஒன்று சொல்றீங்களா அடிக்கடி, ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த திமுக பின்னாடி தான் இருக்கும், இங்க பாத்தீங்களா அப்படின்னு. ஓட்டு போடும்போது என்ன புடுங்கா போயிருந்த, அப்போ ஓட்டு போட வேண்டியதானே? ஏடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்று இந்த ஜென்சி மீட்டிங்லாம் இவனுக்கு எப்படி பண்ணுறானுங்கன்னா, வீக்கெண்ட் போராளிஸாக இருக்கிறானுங்க. வீக் டேஸ்லாம் அவனுக்கு ஆக்டிவாக இருக்கிறதே கிடையாது, வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இவனுக்கு அந்த வீக்கெண்ட் போராளிலாம் இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, எல்லாம் வேலைக்கு போகிற கேஸு. இப்போ வேலைக்கு போயிட்டு இந்த வீக்கெண்டில் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது, விலைவாசிலாம் ஏறிச்சு, என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னும் போது, மீட்டிங் அப்போ அட்டன் பண்ணப்போ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறது. இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே பார்த்தோன்னா அந்த 2 நாள் மட்டும் பரபரப்பாக இருப்பானுங்க, திருப்பி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது. இன்னொன்று இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை வச்சு இவனுங்க அடித்து அரசியல் பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு வந்துட்டு இந்த அரசியல் நாலேஜ் அப்படின்றது 0.0000 கூட சுத்தமாக கிடையாது. ஆனால் இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை வச்சு அடித்து நாம இதை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இவனுங்க அடித்து பழகிட்டு இருக்கிறானுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி அதில் அப்படியே ஃபேமஸ் ஆகி அப்படியே 2-3 சேனல் இந்த பின்கட்டை மாதிரி சேனல்லாம் போய் இன்டர்வியூலாம் கொடுத்து அவனுங்க வந்துட்டு ஒரு தனியாக ஃபேமஸ் ஆகி ஒரு தனியாக ஃபார்ம் பண்ணாங்களா. கிட்டத்தட்ட அதை தான் இந்த ஜென்சி மீட்டிங் அப்படின்ற பேரில் இந்த திமுகவை வச்சு இவனுங்க வளரணும்னு பார்க்குறானுங்க.